வேதியியல் தொடர்பான போட்டித் தேர்வு தயாராகிறவர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த UGTRB வேதியியலில் யூனிட் நம்பர் 8 இருந்து கேட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்ற பகுதியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோ ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது இந்த இரண்டாவது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஓசோனைசேஷன் ரிலேட்டடாகவும் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் ரிலேட்டடாகவும் அதே மாதிரி அடிஷன் ரியாக்ஷன்ஸ் ரிலேட்டடாகவும் உண்டான வினாக்கள் மற்றும் விடைகளை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வினாக்களுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த முதல் வினா 145வது வினா நமக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் அண்டர்கோ கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் வித் பென்சின் டைஅசோனியம் குளோரைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பெரும்பாலும் இந்த பென்சின் டைஅசோனியம் குளோரைடு எது கூட கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுன்னா ஃபீனால் அதே மாதிரி அனிலீன் கூட எல்லாமே ரியாக்ஷன்ஸில் கப்ளிங் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த ஃபீனால் கூடவும் இந்த அனிலீன் கூடவும் நம்ம எடுத்துக்கக்கூடியது யார்? பென்சின் டைஅசோனியம் குளோரைடு வினை புரியணும். அப்படின்னா எடுக்கக்கூடிய பென்சின் டைஅசோனியம் குளோரைடு ஸ்டெரிக் க்ரௌடு ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது கூட்ட நெருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு தொகுதிகளாக இருக்கணும். அந்த வகையில் எந்த தொகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிலீன் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த NH2 குரூப் இருக்குது இல்லைங்களா, இது பென்சின் டைஅசோனியம் குளோரைடாக எளிதில் மாறிக்கும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த அனிலீனும் என்னவா மாறும்? டைஅசோனியம் குளோரைடா. டைஅசோனியம் குளோரைடுன்றது என்ன? நமக்கு N2Cl இங்கே ப்ளஸ்ஸாக இருப்பாங்க, இதுக்கு மேலே மைனஸு. இந்த தொகுதி கூட நமக்கு பென்சின் ரிங் கனெக்ட் ஆகிருக்கும். இது மாதிரி நமக்கு கன்வெர்ட் ஆகிறது ஈஸியாக கன்வெர்ட் ஆகுவாங்க. தென் இந்த தொகுதி இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் லோன் பேரும் இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் லோன் பேரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் ஸ்டெரிக் க்ரௌடு கொஞ்சம் ஃப்ரீயாகவும், இந்த ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் க்ரௌடு இந்த பக்கம் ஒரு மெத்தில் குரூப், இந்த பக்கம் ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், 4 மெத்தில் தொகுதிகள் இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்ட நெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாலிகுல் ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த டைஅசோனியம் குளோரைடு கூட உருவாகுவதற்கு வாய்ப்பு குறைவு. அதனால் இவர் நமக்கு ஃபீனால் அனிலீன் போன்ற பொருட்களுடன் இணைந்து கப்ளிங் சேர்க்கை வினைக்கு உள்ளாக மாட்டார் அப்படின்றது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் நமக்கு சி. நெக்ஸ்ட்டு கொஷின் நமக்கு 148 148வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1-pentene அப்படின்றது அண்டர்கோ ஓசோனாலைசிஸ் followed by oxidized by H2O hydrogen peroxide to produce அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓசோனாலைசிஸ் பண்ணணும். தென் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆக்சிடேஷன் நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது என்ன ப்ராடக்ட் கிடைப்பாங்க அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது யார்? 1-pentene. இந்த 1-pentene அப்படின்றதுல பார்த்திங்கன்னா இந்த டெர்மினலில் நமக்கு என்ன இருக்குது? ஒரு அல்கீன் குரூப் இருக்குது. இவர் கூட நம்ம யாரை ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஓசோன். இந்த ஓசோனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டால் இந்த O3 இந்த டபுள் பாண்டடை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒரு 5 மெம்பர்டு ரிங்காக கன்வெர்ட் ஆகிட்டு அதை கட் பண்ணி எடுப்பாங்க. இதில் இந்த பகுதியை மட்டும் நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். CH2 அதே போல் நமக்கு சிங்கிள் பாண்ட் யார் இருப்பாங்க? CHஆ இருப்பார். அதே போல் இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு ஆக்சிஜன். இதுக்கு பேர் ஓசோனாய்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓசோனாய்டு அப்படின்றது நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டாக்கல என்ன இன்டர்மீடியேட் உருவாகிறாங்க அப்படின்றது ஒரு கொஷினாக கேட்பாங்க. ஸோ சைக்ளிக் 5 மெம்பர் ரிங் ஓசோனாய்டாக மாறும் பொழுது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஜிங்க் ஆக்சைடு எடுத்துக்குவாங்க. ஜட்டன் எடுக்கிறப்போ பாருங்கள், இந்த பாண்ட் இப்படி பிரேக் ஆகும், இவர் இந்த பக்கம் பிரேக் ஆகுவார். இந்த பக்கம் இருக்கக்கூடிய குரூப் அதாவது இந்த தொகுதி இந்த பிணைப்பு உடைக்கப்பட்டு இங்கே ஒரு ஆக்சிஜனும் இங்கே ஒரு ஆக்சிஜனும் மாறும். அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH2O அதர்வைஸ் கால்டு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கல இவருக்கு HCHO ஃபார்மால்டிகைடு அப்படின்றது கிடைப்பார். இந்த பக்கம் இருக்கிறது யார்? மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் கூட்டனால் பியூட்டானால் அப்படின்றது கிடைக்கும், அல்லது பியூட்டானால்டிகைடு அப்படின்றது கிடைக்கும். பாருங்கள், இவங்க 2 பேரும் கிடைச்சிருக்கிறாங்க. இவர்களை என்ன பண்ணுறோம்? நம்ம ஆக்சிடேஷன் எடுத்துக்கிறோம்.
H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்து நம்ம பியூட்டனால் ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பியூட்டனாயிக் ஆசிட் அப்படின்றது கிடைக்கும். இந்த ஃபார்மால்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஃபார்மிக் ஆசிட் கிடைக்கும். இந்த ஃபார்மிக் ஆசிட் அப்படின்றது உடனடியாக நீராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றப்படும். அதனால் இந்த கேள்விக்கான நமக்கு சரியான விடை 148க்கு ஆப்ஷன் பி நமக்கு என்ன கிடைக்கிறாங்க, பியூட்டனாயிக் ஆசிட்டு தென் கார்பன் டை ஆக்சைடு. மாற்றி கீத்தி நீங்கள் வேறு எந்த ஆப்ஷனும் இது நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், பியூட்டன் ஆல்டிகைடு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, ஃபார்மிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இந்த இடத்துல மேபி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கூட பியூட்டனாயிக் ஆசிட் ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்தால் கூட நீங்கள் ஃபார்மிக் அமிலத்தை தேர்வு செய்யக்கூடாது. ஃபார்மிக் அமிலம் வந்து உடனடியாகவும் நீராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றப்படும். ஸோ 148க்கு நமக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. தென் கொஷின் நம்பர் 150 150 இது எங்கே கேட்டிருக்காங்கனாக்கா அடிஷன் ரியாக்ஷன். பாருங்கள், அடிஷன் ஆஃப் புரோமின் டு அல்கீன் ப்ரொசீட்ஸ் வயா. நமக்கு ஒரு அல்கீன் இருக்குது, அந்த அல்கீன் கூட புரோமினை வந்து சேர்க்கும் பொழுது நமக்கு 1,2 இது 1வது கார்பன், இது 2வது கார்பன். ஸோ 1,2 டை ஆலோ, அல்லது இங்கே நம்ம புரோமின் எடுத்துக்கிறதுனால டைப்ரோமோ அல்கேன். அல்கேன் அப்படின்றது ப்ராடக்ட் வந்து கிடைக்கிது. இது எந்த வகையான மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுது? ஃப்ரீ ரேடிக்கல் இன்டர்மீடியேட்டா, மெர்க்யூரினியம் அயான் இன்டர்மீடியேட்டா, கார்பானயான் இன்டர்மீடியேட்டா, சைக்ளிக் புரோமோனியம் அயான் இன்டர்மீடியேட்டா அப்படின்னு கேட்டால் சரியான விடை ஆப்ஷன் டி, சைக்ளிக் புரோமோனியம் அயான் இன்டர்மீடியேட் வந்து நமக்கு உருவாகிறாங்க. இந்த வினை எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்றதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு அல்கீன் எடுத்திருக்கிறோம், இந்த அல்கீனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அங்கே பை எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரிச்சாக இருக்குது. ஸோ அந்த பை எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய புரோமின் மாலிகுலை போயிட்டு என்ன பண்ணும், அட்டாக் பண்ணும். அதுதான் அந்த புரோமினில் ஒரு புரோமின் வந்து யார் ஆக்ட் ஆகுறாங்க, எலக்ட்ரோபைல் ப்ளஸ் ஆகவும், இன்னொரு மாலிகுல் வந்து இந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸை வந்து தான் கேரி பண்ணிக்கிட்டு டெல்டா மைனஸ் ஆகவும் மாறுவார். அப்படின்னா இப்போ இந்த ப்ளஸ் அயான் வந்து எங்கே சேர்ந்துருக்கு, கார்போ கேட்டையான் அப்படின்றது கூட இன்டர்மீடியேட்டில் உருவாகிருக்கு. யூனோ வெரி வெல். நமக்கு இந்த புரோமினேத்தை சரௌண்ட் பண்ணி நமக்கு 3 பேர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இந்த லோன் பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த கார்பன் கிட்ட ப்ரப்போசல் கொடுத்து நமக்கு பாருங்கள் புரோமோனியம் அயான் அப்படின்றது ஒரு 3 மெம்பர் ரிங்காக ஃபார்மேஷன் ஆகுவாங்க. என்னவா மாறி இருக்குது, ப்ளஸ் அயானாக உருவாகிருக்கு. அதனால் புரோமோனியம் அயான். இந்த புரோமோனியம் அயானு செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் யார் இருக்குது, இந்த புரோமைடு Br மைனஸ் வந்து அட்டாக் பண்ணும். இந்த அட்டாக் வந்து எந்த பக்கம் நடக்குதுன்னு கேட்பாங்க, ஆன்டி பொசிஷன். ஆன்டி அதாவது எதிர்ப்புறத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய புரோமினுக்கு பின்புறத்தில் வந்து இந்த தாக்குதல் நடக்கும். ஆன்டி அதர்வைஸ் கால்டு டிரான்ஸ் அட்டாக் வந்து நடக்கும். இப்போ பின்புற தாக்குதல் வந்து இந்த Br மைனஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுனால இந்த பிணைப்பு வந்து உடைக்கப்பட்டு அந்த எலக்ட்ரான் யாருக்கிட்ட போயிடும், புரோமினுடைய ப்ளஸ் கிட்ட போயிட்டு ஸோ நியூட்ரலாக மாறிடும். அப்படின்னா உங்களுக்கு 1,2ல் டிரான்ஸ் பொசிஷன் வந்து நமக்கு என்ன கிடைப்பாங்க, புரோமின் மாலிகுல் வந்து கிடைக்கும். இதுதான் நமக்கு இங்கே நடைபெறக்கூடிய மெக்கானிசம். ஸோ இதுக்கு சரியான விடை நமக்கு ஆப்ஷன் வந்து பி. ஸோ இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்விகள் இந்த பகுதியிலும், ஏற்கனவே ஒரு 8 கேள்விகள் முந்தைய பகுதியிலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது அனைத்துமே வந்து UGTRB தேர்வில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்றத பார்த்துக்காங்க. அடுத்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டை பற்றியும் IUPAC நாமென்கிளச்சரை பற்றியும் கேட்கப்பட்ட வினாக்கள் விடைகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.